ஸ்ரீ சொர்ண ஆகாஷ்ண பைரவரின் வழிபாட்டினை மேற்கொண்டு என் பக்தர்கள் அனைவர்களுக்கும் இந்த திருக்கோவிலின் மூலமாக கடன் பிரச்சனை தீர்வதற்கும், அடகு வைத்த நகைகள் கடன் சுமை குறைத்து வாழ்வில் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ இந்த ஹோமம் வழிவகுக்கும் என்ற பூரண நம்பிக்கையோடு இந்த ஹோமத்தின் முதல் வழிபாடு தொடங்க உள்ளோம். அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு வந்தாரை வாழ வைக்கும் வரம் தரும் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பசாமி திருக்கோவில், நாகைநல்லூர், தொட்டிய வட்டம், திருச்சி மாவட்டம். தொடர்ந்து 18 நாட்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மகா மங்கள சண்டி ஹோமத்தின் 12வது நாளான இன்று திங்கட்கிழமை வழக்கம் போல ஸ்ரீ கணபதிக்கு பூஜை செய்யப்பட்டு இன்றைய சிறப்பு ஹோமமாக சொர்ண ஆகாஷ்ண பைரவருக்கும் கால பைரவருக்கும் ஸ்ரீ குபேர பெருமானுக்கும் இந்த ஹோமம் செய்யப்படுகிறது. இந்த நாளில் ஸ்ரீ சொர்ண ஆகாஷ்ண பைரவரின் வழிபாட்டினை மேற்கொண்டு என் பக்தர்கள் அனைவர்களுக்கும் இந்த திருக்கோவிலின் மூலமாக கடன் பிரச்சனை தீர்வதற்கும், அடகு வைத்த நகைகள் கடன் சுமை குறைத்து வாழ்வில் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ இந்த ஹோமம் வழிவகுக்கும் என்ற பூரண நம்பிக்கையோடு இந்த ஹோமத்தின் முதல் வழிபாடு தொடங்க உள்ளோம். நன்றி. அப்படியே உட்காந்துங்க. புரியுங்க. வாங்க வாங்க. அவங்க குழந்தை வச்சிருப்பாங்க. தேவ மகாலட்சுமி தேவதாய நமோ நமக. மகாலட்சுமி தேவதாய நமோ நமக. श्रुत्रियाभरणार्थ अलंकरणार्थ यज्ञोपविदार्थ अंबिकायाः सौमांगल्य सूत्राकरणाय नमः. ओम हेरंभाय नमः. यजमान सर्वसंकटं निवारय निवारय स्वाहा. ओम नमो हेरंभवतमोजित. इमं यजमान सर्वसंकटं निवारय निवारय स्वाहा. ओम नमो हेरंभवतमोजित. इमं यजमान ईश्वरीगुं सर्वदेवानां स्वामिगोपक्वजे श्रियं दीर्घायुष्यमस्तु. दीर्घसुमङ्गली भव. पवित्रं धृत्वा पवित्रं धारयमानः. சரியாகணும். இந்த சண்டி ஹோமத்து மூலமாக प्रणवेन सप्तदाशविमन्त्रजातिपशु नक्षत्रे मिथुनराशु जातस्य केशवन्नामधेयस्य अस्य यजमानस्य धर्मपत्नी அப்படியே உட்காந்து போடு. भवद्भातमूल शतमानं भवति शताय पुरुषः
பிரசோதாய வித்மஹே ரக்ஷநேத்ராய தீமஹி प्रार्थना பண்ணிக்கோங்க. ஓம் யஜமானஸ்ய மாத்ருதேவோ பவ யஜமானஸ்ய பித்ருதேவோ பவ ஆச்சார்ய தேவோ வலது கையில மோதிர விரல்ல போட்டுக்கோங்க. மேல முடிச்சு வராம எல்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயே சர்வவிக்னோபநாதரே விபாவசோக அனந்த புண்ணியபலதம் அதசாந்திம் பிரயட்சமே. அவங்களை கை பிடிச்சிங்க. அவளை எல்லாரும் சேர்ந்து தட்டை கொடுங்க. தட்டில் வச்சிருங்க பைசாவை கையில் இந்த பூஜை விஷயம் நான் உத்தரவு வாங்கி கொடுத்துருங்க. பவதி சதாய ओम शांति 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 वरार विमहे भारत विमहे तन्नो प्रचोदयामि आगमनते मातानो आदिनेना दक्षिणार्मा गावगार्मा समानार्मा रपे प्रतिष्ठार्मा रपे निवृत्तिकरार्मा पादो हते भूतविशासनाद वडो क्षेत्रस्य बालं शिवो धनागृह वैवालनास्मि भूनगरसे सुदविकीते धनागृह वैवं ध्यायामि शरणागृह भैरवं आवायामि भद्रावरे भद्रादेवाभ्यो नमः तुर्यावरणदेवाभ्यो नमः तृतीयावरणदेवाभ्यो नमः चतुर्थावरणदेवाभ्यो नमः पंचमावरणदेवाभ्यो नमः पंचमावरणदेविकाय साङ्गाय साङ्गाय सहकर्णे भुजाय व्यापाराय नमस्कार प्रदास्य अर्घ्यं दत्त्वा स्मिने प्रथमकर्षे प्रतिष्ठावशामि वैशान संपूजन अग्निशतग्रतः ओम नमो भगवते ब्रह्मणे नमः शरणात्मे कूर्तवस्तादन्नो ब्रह्म प्रचोदयात् ब्रह्मानध्यायामि दक्षिणे परिस्फुरणामि ध्यायामि ध्यायामि नागा प्रीषा कुबेरध्यायामि नाम्ये दिशर्माग्निं ध्यायामि 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 आयुर्वेदध्यायामि ईशानि मादराप्यक्षदानि समर्पयामि बल्लभाम्बा समेत सिद्धलक्ष्मी सखी सिद्धि महा गणपति ध्यायामि लोके सदाते शरणागतिनमयवादे महारत्तम प्रतिगणकामि रुपस्वामी आलयते विशेषமான மங்கள சக்தியாகத்தின் இன்றைய தினம் விசேஷமாக ஸ்வரணாதிகரண பரிகர மூலமந்திர காயத்ரி மந்திர மந்திர ஹோமமாகப்பட்டது வெகு சிறப்பாக நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது. நிச்சயம் கணபதியை தொழுது கணபதியை ஆராய்ந்து எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலோ அந்த காரியமான தொழிலெல்லாம் நடப்பதற்காக மங்கள கணபதியை எதிர்பார்த்து செய்து ஆரம்பிக்கிறோம். அதை தொடர்ந்து புண்ணியாவாசனம் வேதிவாசனை சொல்லக்கூடியவர்களாக இறைவன் எழுந்தருளக்கூடிய கும்பங்களை அலங்கரித்து சுவாமியை எழுந்தருள செய்து அபிரூபமாக இந்த நிகழ்ச்சிக்கான உடனத்தினாலே சுவாமி எழுந்தருள செய்து மகாமங்கள கணபதி ஹோமமாக்கப்பட்டு தொழில் நடைபெறுகிறது. நம்ம நடப்பதற்குரிய காரிய தடைகள் அனைத்து உள்ளவர்களும் நம்ம என்ன சங்கடம் என்ன பிரார்த்தனைக்காக எடுத்து வந்திருக்கோமோ அந்த காரியமாக நமக்கு அதிசீக்கிரமா சித்தியாகும் சொல்லிட்டு மங்கள கணபதியை பிரார்த்திக்குமாறு கேட்டு போதுமா மங்கள கணபதி ஆரம்பிப்போம். ஓம் நமோ மகாகணபதே நமः. ஓம் கஜானனம்
भूतगणाधिपते स्वाहा ओम क्लीं क्लां ग्लौं गणपतये महालक्ष्मी प्रधान अनेक विधमान दोषங்களை அழித்து நம்மளை பார்த்து ரட்சிக்கக்கூடிய பைரவர். வேறுபட்ட பரம்பொருள் பரமேஸ்வரனோட ரூபம் பைரவர். அதுல ஒரு அம்சம் 64 பைரவ ரூபம் உண்டு. அதுல ஒரு அம்சமா அஷ்டலட்சுமி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருப்பாங்க. நிச்சயமா வேணுங்கிறதெல்லாம் நமக்கு சௌபாகியம் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவருக்கு அந்த பலத்தை யார் கொடுப்பாங்க? அந்த ஸ்வரணாகிருஷ்ணன் தான் அந்த பலங்கள் எல்லாம் உண்டாகும். செய்திகளில் வரக்கூடிய அஷ்டமி நாட்கள் ரொம்ப விசேஷமானது. 12 மாதமும் 12 வகையான அஷ்டமிகள் நாம் தொடரும். இந்த 12 மாதமும் இந்த பைரவருக்கெல்லாம் மூலமான விசேஷமான ஹோமங்கள்லாம் நடந்துருக்கு. அந்த ஹோமத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து கடந்து சுவாமியுடைய பரிபூர்ணமான திருவருளை பெற்றுள்ளமான கேட்டு இப்போது மகாலட்சுமி ஹோமம் நடக்க போகிறது. மகாலட்சுமி பிரார்த்தனை. நமோ தேவியை महालक्ष्मी नमः। ओम नंदे राम संपुराणम असौरादम यामिनाद प्रबोधिनी श्रीदेवी गुरुदेवी मादेवी दुर्गा रामोजायन्य प्राहारा मंत्रावली दुर्गा दुर्गावतारा मणिमी शरणमहं प्रपद्ये लक्ष्मीवे सदावरण्यादि करणे रोगेन्द्रिये धामे दिवादाना रेणा लक्ष्मीनादयं दुर्गा निर्मली कबीरावेदो मावा ओम श्री ऐं श्री महालक्ष्मी नमः स्वाहा। ओम श्री ह्रीं श्रीं कमले कमलालये कशीलङ्कशील सकल सौभाग्यं देहिने श्री ह्रीं श्रीं अतिशीघ्र शरणागतोட அனுகிரகத்தோட கஷ்டபலங்களெல்லாம் விலகி சுபமான பலன்கள் அடிக்கடி நவீன மங்களகரமான காரியங்கள் நடக்கும். காரிய தடைகள் நம்ம இடத்துல இருக்கக்கூடியதான காரியத்திற்கு தடைகள் ஒரு காரியம் ஒரு தடையாக எல்லா செய்யணும். ஆனால் அந்த காரியம் செய்யலாம் செய்ய முடியாது. இந்த காவிய கடைகள் எல்லாத்தையும் அழித்து நம்ம காத்து ரட்சிக்கக்கூடியவர், நம்ம கிரகத்தை பாதுகாக்கக்கூடியவர், கிரகத்தில் வதுக்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியவர். பையனோட அனுகிரகத்தோட அஷ்ட லட்சுமியுடைய சம்பத்து நம்ம கிரகத்தில் கிடையாது. ஸ்வர்ணாகிருஷ்ணோட அனுகிரகத்தோட சகலமான காவிய கடைகள் விலகி சுபமான காரியங்கள் எல்லாம் நம்ம வீட்டாக அடிக்கடி நடக்கணும். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனைகள் அதிசீக்கிரமா செஞ்சாலும் இங்க வரக்கூடிய அனைத்து மக்களுடைய பிரார்த்தனைகளும் அதிசீக்கிரமா செஞ்சாலும் சொல்லும் போது ஸ்வர்ண ஆபரணங்களுக்கு பிடித்தமான பயிர் சாதம் வடை போன்ற ஜல்லிகளை சமர்ப்பிக்கிறேன் சொல்லக்கூடியதாக விசேஷமான ஹோமாக்கப்பட்டது. யாரும் சுவாமி என்ன பிரார்த்தனை செய்வார்கள்.
विद्महे हरिहर ब्रह्मात्मकाय धीमहि तन्नो शरणागतिर्वैरव प्रचोदयात् स्वाहा ओम हरिहराय ओम वीरवाय विद्महे हरिहर ब्रह्मात्मकाय धीमहि तन्नो शरणागतिर्वैरव प्रचोदयात् स्वाहा ओम वीरवाय विद्महे हरिहर ब्रह्मात्मकाय धीमहि तन्नो शरणागतिर्वैरव प्रचोदयात् स्वाहा ओम वीरवाय विद्महे हरिहर ब्रह्मात्मकाय धीमहि तन्नो शरणागतिर्वैरव प्रचोदयात् स्वाहा ओम तन्नो शरणागतिर्वैरव प्रचोदयात् स्वाहा ओम हरिहरा ओम वीरवाय शरणागतिर्वैरव प्रचोदयात् स्वाहा ओम वीरवाय विद्महे हरिहर ब्रह्मात्मकाय धीमहि तन्नो शरणागतिर्वैरव प्रचोदयात् स्वाहा ओम वीरवाय विद्महे हरिहर ब्रह्मात्मकाय धीमहि तन्नो शरणागतिर्वैरव प्रचोदयात् स्वाहा ओम वीरवाय ओम वीरवाय विद्महे हरिहर ब्रह्मात्मकाय धीमहि तन्नो शरणागतिर्वैरव प्रचोदयात् स्वाहा ओम वीरवाय विद्महे हरिहर ब्रह्मात्मकाय धीमहि तन्नो शरणागतिर्वैरव प्रचोदयात् स्वाहा ओम वीरवाय विद्महे हरिहर ब्रह्मात्मकाय धीमहि तन्नो शरणागतिर्वैरव प्रचोदयात् स्वाहा ओम वीरवाय विद्महे हरिहर ब्रह्मात्मकाय धीमहि तन्नो शरणागतिर्वैरव प्रचोदयात् स्वाहा ओम वीरवाय विद्महे हरिहर ब्रह्मात्मकाय धीमहि तन्नो शरणागतिर्वैरव प्रचोदयात् स्वाहा ओम वीरवाय विद्महे हरिहर ब्रह्मात्मकाय धीमहि तन्नो शरणागतिर्वैरव प्रचोदयात् स्वाहा ओम वीरवाय विद्महे हरिहर ब्रह्मात्मकाय धीमहि तन्नो शरणागतिर्वैरव प्रचोदयात् स्वाहा ओम ऐं ऐं आपस्मारणाय ग्रां ग्रीं ग्रूं अथाबलबन्धनाय लोकेशिकेशनाय महाभैरवाय नमः श्रीं ॐ ऐं श्रीं ग्रीं ऐं अवतारणाय ग्रां ग्रीं ग्रूं अथाबलबन्धनाय लोकेश्वराय शरणागतिर्वैरवाय श्रीं ह्रीं ऐं स्वाहा ओम ऐं ईश्वराय शरणागतिर्वैरवाय मम दारिद्र्यविनाशाय महाभैरवाय श्रीं ह्रीं ऐं स्वाहा ओम अवतारणाय ग्रां ग्रीं ग्रूं अथाबलबन्धनाय लोकेशाय महाभैरवाय ऐं ह्रीं श्रीं वैरवाय मम दारिद्र्यविनाशाय श्रीं ह्रीं ऐं स्वाहा விசேஷமாக 64 தலைவருக்கு காயத்ரி மந்திரத்தினாலே விசேஷமான சரணாகதி என்று சொல்லக்கூடிய 96 வகையான மூலிகை திரவியங்களை கொண்டு சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவனாக விசேஷமான சரணாகதி ஹோமமாக நடைபெற்றுள்ளது. அனைத்து பக்தர்களும் பைரவர்களுடைய பரிபூர்ணமான திருவுருவம் சொல்லினால் பிரார்த்தனை போது விசேஷமான பைரவர்களுடைய 64 வீரர்களுக்கு ஹோமங்களாக செய்யப்படுகிறது. ஓம் ஆனந்த உபாதக்மஹே யகேவாதீமஹே தன்னோ ரூபேவாய ஸ்வாஹா கண்டவேவாய நமஹ ஓம் சர்வசத்ருநாசனாய வித்மஹே மகாவீராய தன்னோ கண்டவேவாய ஸ்வாஹா ஓம் சர்வசத்ருநாசனாய வித்மஹே மகாவீராய तन्नो शरणवेवाय स्वाहा ओम कृष्णवेव घोरवेवाय नमः ओम कृष्णवर्णाय विद्महे लक्ष्मीयाय धीमहि तन्नो घोरवेव प्रचोदयात् स्वाहा ओम उन्नतवेवाय नमः ओम महामन्त्राय विद्महे वाराहि मनोहराय धीमहि तन्नो उन्नतवेव प्रचोदयात् स्वाहा ओम भारवेव प्रभावेवाय नमः भारदण्डाय विद्महे वज्रवीराय धीमहि तन्नो भारवेव प्रचोदयात् स्वाहा विष्णुवेवाय सर्व अनुग्रहाय
ह्रीं नीलकण्ठभैरवाय स्वाहा ॐ श्रीं ह्रीं विशालाक्षभैरवाय स्वाहा ॐ श्रीं ह्रीं मार्ताण्डभैरवाय स्वाहा ॐ श्रीं ह्रीं मनोदेवभैरवाय स्वाहा ॐ ह्रीं क्षेत्रमालभैरवाय स्वाहा ॐ ह्रीं काकराभैरवाय स्वाहा ॐ ह्रीं निर्मलभैरवाय स्वाहा ॐ ह्रीं जीवभैरवाय स्वाहा भूमिकम्भभैरवाय स्वाहा ॐ ह्रीं भीष्मभैरवाय स्वाहा पिङ्गलेशभैरवाय स्वाहा सर्वदेवभैरवाय स्वाहा ॐ ह्रीं श्मशानभैरवाय स्वाहा விசாலாண்டபைரவர் எதிலும் எதிலும் புகழை கொடுக்கக்கூடியவர் மார்த்தாண்டபைரவர் பித்ருஷாபங்கள் அகற்றக்கூடியவர் சதுஷ்டபைரவர் அதிகமாக மகிழ்ச்சியை தரக்கூடியவர் பூஜைகளாக திருப்தி அடையக்கூடியவர் விருபாட்சபைரவர் தோஷங்களை அகற்றி பக்தர்களுடைய உள் உணர்வ தூண்டி புதுவிதமான செயல்கள் செயல்படுகிறது மாதிரி 64 விதமான பைரவர் ஒரு ரூபமாக நமக்கு ஒரு விதமான பலன்களை அதனால இந்த பைரவ வழிபாடுக்கு வேகமானது ஒவ்வொரு வரக்கூடிய ராம காலத்துல அஷ்டலட்சுமி பைரவரை பூஜை செய்வதாக சாஸ்திரங்களாம் சொல்லி புராணங்களாம் சொல்லி அஷ்டலட்சுமி இருக்கக்கூடிய பலத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்காக தேவையாக வரக்கூடிய அஷ்டமி காலங்கள்ல ராகு காலங்கள்ல ஸ்வரணாவிதமான பைரவரை பூஜித்து தன்னுடைய பலத்தை அதிகப்படுத்திக்கிறதாக நம்மளோட சாஸ்திரங்கள் புராணங்கள்லாம் சொல்றது வேகப்பட்ட மகோன்னதமான பரமேஸ்வரனாக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் காப்பு அதிசயங்கள் செய்யும் போது பைரவருக்கு மூலவதனால பலம் செய்யும் நம்ம வியாபாரஸ்தலமானது அதிமுன்னதமான லாபகரமாக இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய உத்தியோகத்துல நல்ல லாபம் கிடைக்கணும் விவசாய விவசாயம் நல்ல லாபம் வரணும் கை நிறைய காசு பணங்கள் எல்லாம் தொடரணும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குடும்பம் நிச்சயமாக இருக்கிறது போது குபேர மகாலட்சுமி ஹோமம் நடக்கும் சங்கரதி வர்த்தனி கரமேக குபேர மகாலட்சுமி சகல விதமான சம்பத்தைகளும் கிடைக்கக்கூடிய குபேரனுக்கு போது மூலமத்தினால ஹோமம் நடக்கும் எல்லாரும் குபேரனாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஓம் நமோ பகவதே குபேராய நமஹ ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்வரனாய தரதான்யாந்தரே தரதான்ய சமத்திரே தேகே தாமே தாமே ஸ்வாஹா रुद्राय पशुपतय तन्नमः Oh
ओम नमो भगवते कृष्णसूत्र मंत्र पुष्पांजलि समर्पयामि। ஓம் சொர்ணாகர்ஷண பைரவரே போற்றி, போற்றி ஓம் கனகதாரியாய் சுடர்பவரே போற்றி, போற்றி ஓம் பத்ரபீடத்தில் அமர்பவரே போற்றி, போற்றி ஓம் தனசக்தியுடன் உரைபவரே போற்றி, போற்றி ஓம் கமலம் கை கொண்டவரே போற்றி, போற்றி ஓம் சங்கதாரியாய் திகழ்பவரே போற்றி, போற்றி ஓம் அபயம் வரதம் தருபவரே போற்றி, போற்றி ஓம் பூரண கும்பம் ஏந்தியவரே போற்றி, போற்றி ஓம் சொர்ண பொற்குடம் தாங்குபவரே போற்றி, ஓம் கங்கை அணிந்த ஜடாமகுடரே போற்றி, போற்றி 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 உனது பாதம் போற்றி, பொன்னும் பொருளும் தரும் சொர்ண பைரவா உனது நாமம் போற்றி, போற்றி 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 உனது பாதம் போற்றி, பொன்னும் பொருளும் தரும் சொர்ண பைரவா உனது நாமம் போற்றி. ஓம் சந்திரசேகர பைரவரே போற்றி, போற்றி ஓம் மஞ்சள் பட்டு அணிந்தவரே போற்றி, போற்றி ஓம் ஸ்வர்ணதா பைரவரே போற்றி, ஓம் மகாலட்சுமி மந்திர கோஷரரே போற்றி, ஓம் மந்திரமாலை அணிந்தவரே போற்றி, போற்றி
போற்றி ஓம் கனகமழை பொழிபவரே போற்றி போற்றி ஓம் செல்வ செழிப்பு தருபவரே போற்றி போற்றி ஓம் வறுமை வாராது காப்பவரே போற்றி போற்றி ஓம் தாமரை மாலை அணிபவரே போற்றி போற்றி ஓம் வில்வ இலை மாலையரே போற்றி 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 உனது பாதம் போற்றி சொல்லுங்க. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நமது திருக்கோவிலில் இன்று நடைபெற்ற 18 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மகா மங்கள சண்டி ஹோமத்தின் 12வது நாளான இன்று அற்புதமான ஸ்ரீ மங்கள கணபதி வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடோடு சொர்ண ஆகாஷ்ண கணபதியோட வழிபாடும் ஸ்ரீ குபேர பெருமா வழிபாடும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 64 பைரவர்களுக்கும் அர்ச்சனை நடைபெற்று ஹோமம் இனிதே நிறைவு பெற்றது. ஓம் சதமானம் பவதி சதா யத்புருஷः சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி யதே தனம் தான்யம் வசம் வசுபுத்ரா. இன்று நடைபெற்ற சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரின் ஹோமத்திற்கு ஏற்பாடுகள் செய்த ஈரோடை சேர்ந்த சிவானந்தன் குடும்பத்திற்கும், திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த கேசவன் அவர்களின் குடும்பத்திற்கு, சங்கர் சண்முகப்பிரியா குடும்பத்தினருக்கும், முருகேசன் அவர்களின் குடும்பத்திற்கும் இத்திருக்கோவிலின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களது குடும்பம் இறையருள் பெற்று என்னை ஆளும் மகாகாலின் ஆசி பெற்று இப்புவியுலகில் வளம் பெற்று வாழ நாங்கள் இத்திருக்கோவிலின் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம்.
அருள்மிகு வந்தாரை வாழ வைக்கும் வரம் தரும் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பசாமி திருக்கோவில், நாகைநல்லூர், தொட்டிய வட்டம், திருச்சி மாவட்டம். நமது திருக்கோவிலில் தொடர்ந்து 18 நாட்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மகா மங்கள சண்டி ஹோமத்தின் 14வது நாளான புதன்கிழமை 11ஆம் தேதி ஸ்ரீ மங்கள கணபதி துர்கா பூஜையுடன் ஹோமம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இந்த ஹோமத்தின் சிறப்பு அம்சமாக புத்திர பிராப்தி, குழந்தை வரம் இல்லாத தம்பதியர்களுக்காக சந்தான வேணுகோபால் ஹோமம் நடைபெறும். மேலும் இந்த ஹோமத்தின் சிறப்பு பலன், எத்தகைய தடையிலும் புத்திரதோஷம் இருப்பினும் இந்த ஹோமத்தின் மூலமாக புத்திர பிராப்தி பெற அன்போடு அழைக்கிறோம். மேலும் இத்திருநாளில் அடுத்த அத்தியாயமாக ஸ்ரீ சத்யநாராயண பூஜை நடைபெறும். ஸ்ரீ சத்யநாராயண ஹோமம் நடைபெறும். இந்த ஹோமத்தின் முக்கிய அம்சம், நம் வியாபாரம், தொழில் ஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய தடை உடனடியாக விலகும், கடன் பிரச்சனை தீர்ந்து சகல விதமான ஐஸ்வர்யங்கள் உண்டாகும். ஸ்ரீ சத்யநாராயண அருளின் பெற்று செல்வ செழிப்பு ஏற்பட அன்போடு அழைக்கிறோம். அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி. இந்த கருப்பு சாமி வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான், இது சத்தியம்.